안녕하십니까 여러분. ஜொன் மில்ஹானுமிதா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு நாட்களை வந்துட்டு எவ்வாறான கேள்விகள், நாட்கள் சம்மந்தமான கேள்விகள் எவ்வாறு வருகிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வந்துட்டு நம்ம இந்த தொடர்ச்சியாக போன முறை பார்த்தோம் வந்துட்டு நேரங்கள் சம்மந்தமாக பார்த்தோம்னே. இது என்னன்னு சொன்னால் நம்மளோட 200க்கும் 5 அடிப்படையில் தான் கட்டாயமாக வரக்கூடிய கேள்விகளில் வந்துட்டு 200 மார்க்ஸில் வந்துட்டு எவ்வாறான அந்த 40 கேள்வியில் வரக்கூடிய 40 கேள்விக்கு தானே 40க்கு 200. அதில் வந்துட்டு கட்டாயமாக வரக்கூடிய கேள்வியில் வந்துட்டு வரக்கூடிய கேள்விகளை மட்டும் பார்த்தோம்னு சொன்னாலே காணும் என்ற அடிப்படையில் மார்க்ஸில் எடுத்துகிட்டு போய் தரலாமே அதுக்காகன்னு சொல்லி கட்டாயமாக வரக்கூடிய கேள்விகள் என்ற அடிப்படையில் நாம் பார்த்துட்டு வரோம். வந்துட்டு அதில் 2வது இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு நாட்களை பற்றி பார்க்க போகிறோம். நாட்கள் சம்மந்தமான பாடம் வந்துட்டு 10வது பாடமாக தான் இருக்குது வந்துட்டு இபிஎஸ் டாபிக் புக்கில் வந்துட்டு. ஏற்கனவே நம்ம பாடம் சம்மந்தமான இதெல்லாம் பார்த்துட்டோமே. நம்ம இப்போ கேள்விகளை தான் இதில் நம்ம பார்த்துட்டு போகிறோம். வந்துட்டு பாடம் பார்க்காதவங்க வந்துட்டு பாடத்தில் லிங்க் போட்டிருக்கிறேன்னு வந்துட்டு அதில் வந்துட்டு பாடத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் 10வது பாடத்தில் இன்றைக்கி நாள்ங்கிறது டேட்டுக்கு தான் சொல்கிறோம் வந்துட்டு, சரிதானே? அதில் வந்துட்டு டேட்ஸ் பொதுவாக வர இதுக்கு தான் வந்துட்டு நாள் என்ன சொல்கிற வந்துட்டு இந்த அரைக்கிறது வந்துட்டு அதுக்கு தான் சொல்கிறேன் வந்துட்டு. இதில் வந்துட்டு ஒல்லைங்கிறது மாதத்துக்கும் இல்லைங்கிறது நாளுக்கும்னு சொல்லி பார்த்தோம்னே. இதில் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்துட்டு இந்த மாதங்களை தான் வந்துட்டு. இந்த மாதங்களில் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு ஓடியோ கேள்வி தான் வரப்போகுது. அதில் 1வது மாதம் நம்ம 12 மாதம் இருக்கணும். அந்த 12 மாதம் தான் வந்துட்டு நமக்கு வரும் வந்துட்டு. இதில் இந்த 12 மாதம் வந்து கட்டாயம் நம்ம பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் வந்துட்டு. அப்போ 1ஆம் மாதம்ங்கிறதுக்கு ஒன்றுங்கிறதுக்கு என்ன இல், அடுத்தது மாதம்ங்கிறதுக்கு ஒல்லன்னு சொல்லுவோம்ண்ணே. அப்போ இல் ஒல் இருள்ன்னு சொல்லுவோம் வந்துட்டு. எப்படி இல்லும் ஒல்லும் சேர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. முதல்ல ஒன்றுக்கு இல்லைங்கிறது தானே, ஒன்றுக்கு இல்லைங்கிறது ஒல்லுங்கிற மாதம் வந்துட்டு 1ஆம் மாதம். இல்லும் ஒல்லும் வந்துட்டு இல் ஒல்லுங்கிறது. அதை ப்ரொனவுன்ஸ் உச்சரிக்கக்குள்ளே வந்துட்டு அந்த அந்த இறங்கிறத வந்து இல்லைங்கிறது வந்துட்டு சேர்த்து வாசிக்கக்கூட ஒல்லுங்கிறதோட மாதத்தோட சேர்த்து வாசிக்கணும்னு சொன்னால் அது சேர்ந்து இருள் அப்படி என்ன மாதிரி வரும். எப்படி வரும்? இருள் என்ன மாதிரி வரும், சரிதானே? அப்போ இருள் 1ஆம் மாதத்துக்கு என்ன சொல்கிறது? இருள்னு சொல்கிறது வந்துட்டு. 2ஆம் மாதத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் நீட்டி சொல்லணும். ஈவோல் எப்படி சொல்ல போகிறோம்? ஈவோல்னு சொல்ல போகிறோம் வந்துட்டு. 2ஆம் மாதத்துக்கு ஈவோல்ன்ட்டும், 3ஆம் மாதத்துக்கு சம்வொல்ன்ட்டும், 4ஆம் மாதத்துக்கு சாவொல்ன்ட்டும், 5ஆம் மாதத்துக்கு ஊவொல்ன்ட்டும் சொல்லுவோம். பாடம் சம்மந்தமாக நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அதனால் இதை டீப்பாக பார்க்க தேவையில்ல. ப்ரொனவுன்ஸ் நம்ம கேள்விகளை டார்கெட் பண்ணி தானே இப்படியான இந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு பார்க்காதவங்க வந்துட்டு பாடம் சம்மந்தமான இதை வந்துட்டு நேரத்தோடு பார்த்து போட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அடுத்தது 6ஆம் மாதம். 6ஆம் மாதத்துக்கு என்ன சொல்கிற வந்துட்டு யுக்குன்னு சொன்னால் தான் 6 வந்துட்டு அந்த இக்குங்கிறத இல்லாமல் காக்கி யூவல்லன்னு சொல்கிறணும். கட்டாயமாக இதை நான் வச்சுக்கொள்ளுங்க. யூவல்லன்னு தான் உச்சரிக்கணும் வந்துட்டு. அதே மாதிரி 7க்கு வந்துட்டு சில்லண்டா தானே 7 சில்வொல் வந்துட்டு அதுவும் எப்படி வரும்னு சொன்னால் சிரோல். எப்படி வாசிக்கணும்? சிரோல். சில்லும் ஒல்லும் சேர்ந்து சிரோல் வரும். அதே மாதிரி பல்வொல் 8ஆம் மாதத்துக்கு பல்வொல் தானே, அதை எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னால் பரோல் உச்சரிக்கணும். பரோல். அந்த இல்லைங்கிறது இன்னொன்னோட சேரக்குள்ளே ஒல்லோட சேரக்குள்ளே அந்த ஊழரிக்கிறது வந்துட்டு என்ன செய்யும்? இந்த இல்லோட சேர்ந்து இறாமாடும். அப்போ பரொல்லொண்டும், அடுத்தது கூவொல்லொண்டும் 9ஆம் மாதத்துக்கு. 10ஆம் மாதத்துக்கு வந்துட்டு ஷிவொல்னு சொல்லுவோம். சிவொல், சரிதானே? சிவொல்னு சொல்லுவோம். 11க்கு வந்துட்டு என்ன? 10க்கு சிப் வந்துட்டு, 1க்கு இல் வந்துட்டு, மாதத்துக்கு ஒல். அப்போ சிபிர்வொல்னு சொல்லுவோம். எப்படி? சிபிர்வொல்னு சொல்ல போகிறோம். அடுத்தது வந்துட்டு 12 கொஞ்சம் நீட்டி சொல்லணும். அது சிபில்வொல், இது சிப் ஈவொல்னு சொல்லுவோம். 12ஆம் மாதத்துக்கு சிப் ஈவொல்னு சொல்லுவோம். இதுதான் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட், சரிதானே? இதை கட்டாயம் பாடம் வச்சுக்கணும். அதே மாதிரி நாட்களை பார்க்கக்குள்ளேயும் வந்துட்டு நாட்களில் வந்துட்டு 4ன்னு சொல்கிறதுக்கு என்ன இல் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் 3க்கு 1 2 3 போட்டு வந்தீங்கன்னா சரியா மண்ணு வந்துட்டு. அப்போ 1ஆம் நாளுக்கு என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்ல போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறோம். அடுத்து வந்துட்டு 2ஆம் நாளுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு மணி நீட்டி சொல்ல போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறோம்.
ஒன்றுக்கு இல்லைன்ன மாதிரி 2க்கு இல்லைன்னு சொல்ல போகிறோம். கொஞ்சம் நீட்டி இல் இல் கொஞ்சம் நீட்டி. அதே மாதிரி 3வதுக்கு என்ன சொல்ல போகிறோம் வந்துட்டு சம்மில், அடுத்தது சாயில், ஊயில், யுக்கில், சிறில். 7க்கு சிறில், 8க்கு பரில், அடுத்தது குயில்னு சொல்ல போகிறோம் வந்துட்டு. 9வதுக்கு என்ன சொல்ல போகிறோம் குயில் என்றும், 10வதுக்கு வந்துட்டு சிபில்ன்னு சொல்ல போகிறோம். என்ன சொன்னால் அவசரமாக பார்த்துருக்கோம். ஏன்னா இது ஏற்கனவே பார்த்தது தானே வந்துட்டு பார்க்காதாக்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ன 22க்கு என்ன சொல்ல போகிறோம் வந்துட்டு 21க்கு என்ன சொல்ல போகிறோம் வந்துட்டு சிப் இல்லைன்னு சொல்ல போகிறோம்னே. அடுத்தது சிப் இல்லைன்னு சொல்லுவோம். சிப் இல்லைன்னு சொல்ல போகிறோம் வந்துட்டு 22க்கு வந்துட்டு சிப் என்னது 21க்கு வந்துட்டு என்ன 22க்கு 21க்கு ஈசிப் இல்லைன்னு சொல்ல போகிறோம். 22க்கு வந்துட்டு என்ன ஈசிப் இல்லைன்னு சொல்ல போகிறோம். எப்படி அவ்வளோ நீட்டி சொல்ல போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறோம். 23க்கு வந்துட்டு என்னது ஈசிப் சமில்னு சொல்ல போகிறோம். ஈசிப் சாயில், ஈசிப் ஊயில், அடுத்து ஈசிப் யுக்கில்னு சொல்ல போகிறோம் வந்துட்டு. எப்படி ஈசிப் யுக்கில் அண்டும். 27க்கு வந்துட்டு ஈசிப் சிறில் அண்டும். 28 ஈசிப் பரில், ஈசிப் குயில். அடுத்தது 30க்கு சம் சிபில். சம்மண்டா 3. அப்போ 30க்கு என்ன சொல்கிறோம் வந்துட்டு சம்மன்னு சொன்னால் 3 வந்துட்டு சிப்புன்னு சொன்னால் 30 வந்து. அப்போ சம்சிப் இல்லைன்னு சொல்லுவோம். சம்சிப் இல்லைன்னு. அடுத்து 31க்கு சம்சிப் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அம்மன் தான் வந்துட்டு. இதுகள் தான் வந்து இது மட்டும்தான் வந்துட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை வந்துட்டு. அடுத்தது இந்த படத்தில் வேறத்துக்கு வாரத்துக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை வந்துட்டு. சில அந்த ஆடியோ ட்ரெக்கில் வந்துட்டு உங்களுக்கு வரலாம் வந்துட்டு அந்த ஜொன்னே இல்லை அப்படி என்று சொல்லி முன்னுப்பின்னுகள் வரலாம் வந்துட்டு. அதை சுற்றி வந்துட்டு இதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க வந்துட்டு. ஆனால் நமக்கு முக்கியமாக தேவையானது நம்ம மேலுக்கு பார்த்து மட்டும்தான் வந்துட்டு. இப்போ இது பார்த்தாலே நம்ம வந்துட்டு என்ன செஞ்சிடலாம் 5 கேள்வி 5 மார்க்ஸ் ஒன்று எடுத்துடலாம். 5 மார்க்ஸ் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி நமக்கு வந்துடும் வந்துட்டு. இப்போ கேள்வி போவோம். கேள்வி வந்துட்டு இந்த கேள்வி என்னென்னு சொன்னால் ஆடியோ ட்ரெக் போடுறேன்னு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க வந்துட்டு. முதலாவது கேள்வி என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு 301 சொல்லி தந்திக்கிறாங்க. என்னது கேள்வி சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளங்குது இந்த அறிக்கை தானே. இது என்ன சந்திக்கிறாங்க இந்த இருக்கிறது மியூச்சுவலி நிகா. மியூச்சுன்னு சொன்னால் என்ன தானே எத்தனாவது மாதம் எத்தனாவது இல்லைங்கிறத அந்த சேர்த்துருக்காங்க. மியூச்சில் எத்தனாவது மாதம் எத்தனாவது நாள்னு கேட்குறாங்க. சரி தானே விளங்கிட்டா 301 போட்டுட்டு கீழே தந்திக்கிறாங்க மியூச்சுவல் இம்னிக்கான சட்டத்துக்கு எத்தனாவது மாதம் உள்ளன்னா மாதம் வந்துட்டு அந்த மியூச்சோட சேர்ந்து வந்துட்டு வந்ததால் மியூச்சுவல் ரெண்டையும் சேர்ந்து வச்சுக்கிறாங்க. அப்போ மியூச்சுவல் இம்னிக்கான்னு சொல்லி எத்தனாவது நாள்னு சொல்லியும் கேட்குறாங்க. சரி தானே அதுக்கு கீழே வந்திக்கிறாங்க எத்தனை 5ஆம் மாதம் 11ஆம் மாதம் 5ஆம் தேதின்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. அப்போ என்னது சிபிர்வோல் ஊயிலிம்னிதா அப்படின்னு சொல்லி ஆடியோ ட்ரெக்கில் வந்து சொல்லுவாங்க வந்துட்டு எத்தனை அந்த 1 2 3 4 தானே இதில் அடிக்கிறது தானே. அப்போ ஈஸி தானே நமக்கு பார்த்து டக்குன்னு அதுக்கு எத்தனாவது 1 2 3 பார்த்து நம்ம போய் அடிக்கிறது தானே. இப்படியான கேள்விகள் தான் நமக்கு வரப்போகுது. நம்ம அழகாக வந்துட்டு 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இப்போ நம்ம டார்கெட் இந்த கேள்வி இந்த வீடியோனுடைய நோக்கமே வந்துட்டு என்னென்னு சொன்னால் வார 40 கேள்வியில் ஆடியோ கேள்வி வாசித்தல் கேள்வியில் வந்துட்டு கட்டாயமாக வரக்கூடிய கேள்விகளை தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா அப்போ அந்த கேள்வியில் வந்துட்டு கட்டாயம் வரக்கூடிய கேள்வியில் ஒன்று தான் வந்துட்டு இந்த மாதம் சம்மந்தமான கேள்வினே. இப்படி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்போ கஷ்டமான கேள்விகளை பார்க்குறதோட ஈஸான கேள்விகளை நம்ம முன்னுக்கு படிச்சிட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக வரக்கூடிய கேள்விகளை படித்தோம்னு சொன்னால் ஈஸாக வந்துட்டு என்ன செஞ்சிடலாம் மார்க்ஸ் எடுத்துகிட்டு போய்த்துடலாம் பாஸ் பண்ணிட்டு போய்த்துடலாம். அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டி. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆடியோ ட்ரெக்கை போகிறேன் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. 몇 월 며칠입니까? கேட்டுத்தானே முதல் மியூச்சுவலிம்னிக்கா. சரி தானே அந்த மியூச்சுவல்ங்கிறத தான் வந்துட்டு அவள் என்ன இந்த உச்சரிக்கையாக வந்துட்டு முதல் மியூச்சுவலிம்னிக்கா 3 போடுறேன்னு பாருங்கள். 301번 문제입니다. அந்த 301ங்கிறது 301வது சரியான 301 문제ன்னு சொன்னால் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அந்த 301வது அந்த 1 பாயிண்ட் தானே அந்த கேள்வியை தான் சொல்கிறாங்க வந்துட்டு. 몇 월 며칠입니까? முதல் மியூச்சுவலிம்னிக்கான்னு சொல்கிறது எத்தனாவது மாதம் எத்தனாவது நாள் நினைக்கிறாங்க. சரி தானே
இத்தனை மாதம் இத்தனை நாள் எத்தனை சந்திக்கிறாங்க படத்தில் வந்துட்டு 11ஆம் மாதம் 5வது நாள் சந்திக்கிறாங்க. அப்போ இவங்க அதுக்கு பிறகு இந்த 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 ட்ரெக் இந்த ஓடிய ட்ரெக்குக்கு பிறகு சொல்லுவாங்க வந்துட்டு இந்த நாளும் சொல்லுவாங்க. நாளில் வந்துட்டு குழம்பிரிக்கும் வந்துட்டு 5ஆம் மாதம் 10ஆம் மாதம் 6ஆம் மாதம்னு சொல்லுவாங்க. அது நம்ம சரியானது 11ஆம் மாதம் 5ஆம் தேதிங்கிறது எத்தனாவது வரும்ங்கிறத பார்த்து நம்ம என்னது விட அடிக்கிறது தான் பார்ப்போம். 1번 9월 5일입니다. முதலாவது சொல்கிறா சரியா, முதலாவது சொல்கிறா இந்த தானே இதான் முதலாவது. என்ன சொல்கிறாங்க வந்துட்டு ஆடியோ ட்ரெக்கில் வந்துட்டு முதலாவது சொன்னதான் வந்துட்டு என்ன கூவல் ஊயிரிம்니다. சரி தானே, திருப்பி போடுறேன்னு பார்ப்போமா, திருப்பி இன்னொரு தரக்கா போடுறேன். 301번 문제입니다. 몇 월 며칠입니까? 1번 9월 5일입니다. கூவல் உயிரிமிதா. கூவல்னு சொன்ன என்ன 9வது கூவல் 9ஆம் மாதம் கூவல் ஊயிலிமிதா. ஓன்னு சொன்ன என்ன 5 தானே ஊயிலிமிதா அப்படின்னா 9ஆம் மாதம் 5வது நாள். அப்போ முதலாவது இருக்கிறது வராது. சரிதானே. அடுத்தது ரெண்டாவது போடுறேன். ரெண்டாவது ஆடியோ ட்ரெக் வந்துட்டு இந்த இருக்கிறது தான் ரெண்டாவது ஆடியோ ட்ரெக் வந்துட்டு. ரெண்டாவது ஆடியோ ட்ரெக் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்னென்னு சொல்லணும் வந்துட்டு சிப்வல். எப்படி சிப்புன்னு சொன்னால் 10 வந்துட்டு அப்போ சிப்வல் சிப். அடுத்தது யுக்கில் இம்மிதா. யுக்கில் இம்மிதான்னு சொல்லுவாங்க. சரிதானே. அடுத்தது மூணாவது என்ன சொல்லுவாங்க வந்துட்டு சிப் ஈவோல் என்னது சிபிர்வோல். சரிதானே. சிபிர்வோல் ஊயில் இம்மிதா. நாலாவது வந்துட்டு சிப் ஈவோல் கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க. சிப் ஈவோல் யுக்கில் இம்மிதான்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு விட எத்தனாவது வரும் வந்துட்டு 3வது தான் விட வரும். ஏன்னு சொன்னால் அது அந்த நமக்கு படத்தில் என்ன சந்திக்கிறாங்க வந்துட்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி என்ன சந்திக்கிறாங்க. அப்போ 11ஆம் மாதம் 5ஆம் தேதி நம்ம சொல்கிற ஓடிய ட்ரெக் எத்தனாவது 3வது. சரி தானே, விளங்கிட்டா. இதுதான் இப்படித்தான் இந்த கேள்விகள் வரும் வந்துட்டு. ஓடிய ட்ரெக்க போகிறேன். அப்போ ரெண்டாவது சொல்லுவாங்க பார்ப்போம் வந்துட்டு 10ஆம் மாதம் 6ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. கேட்போம் வந்துட்டு 2번 ஈபோன் இரண்டாவதுன்னு சொல்கிறாங்க 10월 6일입니다. சீவோல். சரிதானே. சி என்னது ஒல். சரிதானே. சிப்புங்கிறது என்னது எப்படியா மாறும் வந்துட்டு சீவா மாறும் வந்துட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தானே சிப்புங்கிறது சீயா மாறும். அப்போ சீவல் வந்துட்டு 6வதுங்கிறதுக்கு யுக் வந்துட்டு யுக்கிலிமிதா அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. விளங்கிட்டு தானே. 3번 11월 5일입니다. எப்படி சிபிர்வல் ஊயிலிமிதா. அப்போ சிபிர்வல்லுங்கிறது தானே விட என்ன. அப்போ சிபிர்வல்லுங்கிறது 3வது. அப்போ 3வதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் வந்துட்டு விட அடிக்கணும். அப்போ சிப் இல்லைங்கிறது வந்துட்டு அந்த ஒல் சேரவில் ரெண்டு மாறுது. அப்போ சிபிர்வல் ஊயிலிமிதா. அடுத்து சொல்ல போகிறா என்னது சிப் ஈவோல் கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்கண்ணே. சிப்போட வந்துடுறது ஈவோல் ஒன்று கொஞ்சம் நீட்டுவாங்க. அது 11க்கும் சிபிர்வல் ஒன்றும் 12க்கு சிப் ஈவோல் ஒன்றும் யுக்கிலிமிதா. அப்போ நம்ம சரியாக நம்ம நல்லா 2 ஹரக்கா தான் சொல்லுவாங்க வந்து நம்ம ஓடியோ வந்துட்டு. அந்த 2 ஹரக்கா சொல்கிற இடத்துல வந்துட்டு முதலாவதுலேயே நம்ம என்ன சொல்கிறாங்க என்ன எடுத்துக்கொள்ளணும். சரி தானே. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வந்துட்டு. 4번 12월 6일입니다. பார்த்தீங்கன்னா ஷிப் ஈவோல் யுக்கிலிமிதா 12வது. அப்போ நமக்கு எத்தனாவது விட வரும் வந்துட்டு இந்த படத்தில் எத்தனாவது சந்திக்கிறாங்க 11ஆம் மாதம் 5ஆம் தேதி. 11ஆம் மாதம் 5ஆம் தேதின்னு சொன்னால் ஓடியோ ட்ரெக் எத்தனை 3வது. அப்போ 3வது கொடுக்கணும். சரி தானே. அடுத்த கேள்வி என்ன வந்துட்டு 302வது கேள்வி வந்துட்டு பார்ப்போம். 302ஆம் கேள்வி எத்தனாவது என்ன படம் சந்திக்கிறாங்க 11ஆம் மாதம் 24ஆம் தேதி சந்திக்கிறாங்கண்ணே. அப்போ சிபிர்வோல் ஈசிப் சாயில் இமிதா அப்படின்னு சொல்கிற ஓடியோ ட்ரெக் வரும். சரியானே. ஈசிப் சாயில் இமிதா. சரியானே. இந்த ஓடியோ ட்ரெக் எத்தனாவதுல வரும்னு பார்ப்போம். ஓடியோ கேட்போம். ஓடியோ போடுவோம். 302번 문제입니다. 302번ங்கிறது வந்துட்டு 302வது முன்சேன்னு சொன்னால் பிரச்சனையை தான் சொல்கிறாங்க வந்துட்டு. அங்கே ஓடியோ ட்ரெக் சொல்ல போகிறாங்க பார்ப்போம். 몇 월 며칠입니까? எத்தனாம் மாதம் எத்தனாவது நாளுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேட்குறாங்க எத்தனை மாதம் எத்தனை நாள் அறியானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வந்துட்டு 1번 4월 24일입니다. விளங்கிட்டா. சாவல் ஈசிப் சாயில் இமிதா. சாவல்னு சொன்னால் சரிண்ணே சா சரிண்ணே 3 4. அப்போ சாவல் ஈசிப் சாயில் இமிதா. ஈசிப்னு சொன்னால் 24.
அப்போ 24일입니다 அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்கி தானே? முதலாவது விட சொல்கிறாங்க 4ஆம் மாதம் 24ஆம் தேதியாம். சாவல் 24일입니다. அப்போ நமக்கு படம் என்ன சந்திக்கிறாங்க? என்னது? சிபிர்வோல் 24일입니다. 11ஆம் மாதம் 24ஆம் தேதி என்ன சந்திக்கிறாங்க? அப்போ முதலாவது வராது. ரெண்டாவது ஓடியட்டை பார்ப்போம். 2번 7월 24일입니다. இப்படி 7월 24일입니다. 7ஆம் மாதம் 24ஆம் தேதியாம். அதுவும் வராது விட ரெண்டாவதும். மூணாவது விடையை பார்ப்போம். 3번 10월 24일입니다. என்னையாம்? சீவோல்னு சொன்னால் 10 வந்துட்டு. அப்போ சீவோல் 24일입니다. 10ஆம் மாதம் 24ஆம் தேதியாம். 10ஆம் மாதம் 24ஆம் தேதிங்கிறதும் வராது. நமக்கு விட சந்திக்கிற 11ஆம் மாதம் 24. அப்போ 3ம் வராது. நாலாவதை பார்ப்போம். 4번 11월 24일입니다. எப்படியாம்? சிபிர்வோல் 24일입니다. சிபிர்வோல் 24일입니다. 11ஆம் மாதம் 24. அப்போ நாலாவது விட வந்துட்டு. நாலாவது கொடுத்தோம்னா பச்சை கலர் இண்டிகேட்டிங் காட்டணும். பச்சை கலர் இண்டிகேட்டிங் காட்டுது. இப்போ இந்த இண்டிகேட்டிங் காட்டுறதுலேயும் இது தேவையில்லை உங்களுக்கு, சும்மா தான். நம்ம இதுக்கு ரெண்டாவது கொடுத்தோம்னு சொன்னால் பிழைன்னு சொன்னால் அடுத்த கேள்வியில் காட்டுற வந்து இதை கொடுத்துட்டோம்ங்கிறதால வந்துட்டு அது காட்டாது வந்துட்டு. சரிண்ணே? அடுத்த கேள்வியில் வந்துட்டு ஒரு பிழையாக கொடுத்து பார்ப்போம். எப்படி அது இண்டிகேட்டிங் வந்துட்டு க்ரீன் கலராக இருக்கிறது வந்துட்டு ரெட் கலராக காட்டும் வந்துட்டு பிழைன்னு சொன்னால். சரிண்ணே? அப்போ 303வது கேள்வியை பார்ப்போம். இப்படித்தான் கேள்வி வரும் வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க நல்லா. 303번 문제입니다. 몇 월 며칠입니까? எத்தனை மாதம் எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு தந்திக்கிறது கேள்வி என்ன? படம் தந்திக்கிறாங்க 11ஆம் மாதம் 25ஆம் தேதி என்ன? அப்போ சிபிர்வோல் 25일입니다. சரிண்ணே? அப்போ எத்தனாவது விடைன்னு சொல்லி பார்ப்போம். 1번 10월 16일입니다. விளங்கித்தானே? சீவோல் 16일입니다. சரிண்ணே? அப்போ 10ஆம் மாதம் 16ஆம் தேதியாம். அப்போ வராது. 16일ன்னு சொல்லிட்டாங்கண்ணே. 2번 10월 25일입니다. அப்போ சீவோல் 25일입니다. 10ஆம் மாதம் 25ஆம் தேதியா ரெண்டாவது விட சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வராது. 3번 11월 16일입니다. என்னையா வந்துட்டு சிபிர்வோல் வந்துட்டு 16일입니다மா. 11ஆம் மாதம் 16ஆம் தேதியாம். விட அதான் வரும் வந்துட்டு அதுவும் வராது. 4번 11월 25일입니다. என்னையாம்? நாலாவது சொல்கிறாங்க சிபிர்வோல் வந்துட்டு 25일입니다வாம். அதான் விட வந்து சந்திக்கிறாங்க படத்தில். அப்போ சிபிர்வோல் வந்துட்டு 25일입니다. இப்போ நம்ம இதில் நாலாவது தான் நமக்கு விட. ஆனால் நம்ம நாலாவது கொடுத்தா தான் வந்துட்டு க்ரீன் கலர் லைட் வந்துட்டு பார்த்தோம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ராங்கான ஆன்சரை கொடுத்தோம்னா ரெட் கலர் பார்த்துமான்னு பார்ப்போம். சரிண்ணே? நாலாவது தான் நமக்கு விட. சும்மா ரெண்டாவதை கொடுத்து பார்ப்போம். என்ன கலர் லைட் பார்த்துன்னு சோப்பு பார்த்துச்சுன்னு சொன்னால் பிள்ளை என்ற அர்த்தம் வந்துட்டு. சரியானே? இப்போ சோப்பு நாலாவது தான் விட. இதுக்கு நம்ம ரெண்டாவது உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா? நாலாவது தான் சரி என்று காட்டுது, ரெண்டாவது இருக்கிறது பிள்ளை என்று காட்டுது. விளங்கிட்டானே? இப்படித்தான் இந்த அப் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க வந்துட்டு. கட்டாயமாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வந்துட்டு. உங்களுக்கு இது ஒரு நல்ல வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறாக்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்பை வந்துட்டு பாவிச்சு வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனியாகவே வந்துட்டு படித்து கொள்ளலாம் வந்துட்டு ஈஸி வந்துட்டு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? 304번 문제입니다. 생일이 언제입니까? செங்கிரி ஒன்றையும்னிக்கா. செங்கில்ங்கிறது என்ன? பிறந்த நாள்ண்ணே. உங்களோட பிறந்த நாள் வந்துட்டு பிறந்த நாள் எப்போன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. பிறந்த நாள் இப்போ அவள் தந்திக்கிறாங்க 12ஆம் மாதம் 4ஆம் தேதி. இப்போ நம்ம கேட்டாலும் ஒரு ஆள் உங்களோட பிறந்த நாள் இப்போ என்ன கேட்டால் பண்ணி சொல்லணும் இந்த 12ஆம் மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ அந்த விட வந்துட்டு எத்தனாவது வருதுன்னு பார்க்கணும். சரியா? விடையை போடுறேன்னு பார்ப்போம். 1번 1월 3일입니다. எப்படியாம்? 1월 3일입니다. முதலாம் மாதம் 3ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு விட வரணும் என்ன? 12ஆம் மாதம் 4ஆம் தேதி வரணும். அப்போ முதலாவது வராது. ரெண்டாவது விடையை போட்டு பார்ப்போம். 2번 2월 4일입니다. 2월 4일입니다. என்று சொன்னால் இரண்டாவது மாதம். 2월 4일입니다. 4ஆம் தேதி. சரியானே? 2ஆம் மாதம் 4ஆம் தேதி அது வருமா? அதுவும் வராது. 3번 சம்பொன் மூணாவது விட சொல்கிறாங்க. 10월 3일입니다. எப்படியாம்? 10월 3일입니다வாம். 10ஆம் மாதம் 3ஆம் தேதியாம். அப்போ அதுவும் வராது விட. 4번
12월 4일입니다. எப்படியும் சிப் ஈவோல் ஒல்வா நீட்டி சொல்லணும் மேடம் 12ஆவதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சிபிர்வோல் ஒன்று வரும் வந்துட்டு 10க்கு என்னது சி என்று வரும் 11க்கு வந்துட்டு சிபிர் என்று வரும் 12க்கு சிப் ஈவோல் ஒன்று வரும் கொஞ்சம் நீட்டி சிப் இ அது 11க்கு சிபிர்வோல் இது சிப் ஈன்னு சொல்லணும் நீட்டி சொல்லுவாங்க வந்துட்டு சிப் ஈர்வோல் வந்து அதான் அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்துட்டு கவனமாக அதை வந்துட்டு அந்த ஆடியோ ட்ராக் பார்க்கக்குள்ளே வந்துட்டு கவனிச்சு கொள்ளுங்க நல்லா கிரகிச்சு ஒரு தனியான ஒரு இடத்துல இருந்து கேட்டிங்கன்னு சொன்னால் தான் விளங்கு வந்து ரெண்டு மூணு ஹரக்கப் கேட்டால் தானே வந்துட்டு அந்த அந்த சரியான அந்த ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விளங்கும் வந்துட்டு சரிதானே அப்போ இதில் சொல்கிறாங்க வந்துட்டு என்னையா சிப் ஈவோல் வந்துட்டு சாயில் மீதா அப்போ அதுதானே விட எத்தனாவது விட வந்து 4வது விட 4வது கொடுத்தா சரியான பார்ப்போம் 4வது சரி இப்போ வந்து பார்ப்போம் வந்துட்டு அடுத்த 305வது கேள்வி வந்துட்டு 305번 문제입니다. 몇 월 며칠입니까? எத்தனை மாதம் எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே இதில் படத்தில் சந்திக்கிறாங்க 12ஆம் மாதம் 6ஆம் தேதி யுக்கில்னு சொல்லிக்கிறாங்க அப்போ சிபிர்வோல் யுக்கில் மீதா இது எத்தனாவது விடையாக தந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ட்ராக்ல இருந்து விளங்கிக் கொள்வோம் 1번 9월 5일입니다. கூவல் உயிரிமிதா கூவன்று சொன்னால் 9வது ஒல்லன மாதம் அப்போ கூவல் உயிரிமிதா ஊன்னு சொன்னால் 5ஆ 4ன்னு சொல்கிறாங்க வந்துட்டேனே அப்போ அதுவும் வராது 12ஆம் மாதம் 6ஆம் தேதி தாங்கிற விட அப்போ முதலாவது விட வராது 2வது விடையை பார்ப்போம் 2번 10월 6일입니다. சீவல் யுக்கிலிமிதா 10ஆம் மாதம் 6ஆம் தேதி அப்போ அதுவும் வராது 3번 11월 5일입니다. எப்படியா ஷிபிர்வால் வந்துட்டு உயிரிமிதா நல்லா அந்த ப்ரொனவுன்ஸை வந்து விளங்கிக் கொள்ளுங்க ஷிபிர்வால் சரியானே உயிலிமிதா 12வது சொல்லுவாங்க கொஞ்சம் நீட்டு சிபிர்வோல் வந்துட்டு சிப் ஈவோல் சிப் ஈன்னு கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க யுக்கிலிமிதா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் 4번 12월 6 பார்த்தீங்களா ஷிப் ஈவோல் அப்படி சொல்கிறாங்க இன்னொரு தடவை போடுறேன் பார்ப்போம் 12월 6일입니다. 3번 1번 9월 5일입니다. முதலாவது சொல்கிறாங்க 2번 10월 6일입니다. 10ஆம் மாதம் 6ஆம் தேதி சொல்கிறாங்க 3번 11월 5일입니다. 11 சொல்கிறாங்க 12 4번 12월 6일입니다. எப்படி சிப் ஈவோல் கொஞ்சம் நீட்டி சொல்கிறாங்கண்ணே சிப் ஈவோல் யுக்கிலிமிதா அப்போ 4வது நமக்கு விட 4வது விட சரிதானே சிப் ஈவோல் யுக்கிலிமிதா இப்படித்தானே இந்த கேள்வி வரும் சரியான ஈஸாரிக்குன்னு சொன்னேன் அடுத்தது இப்படியான ஒரு கேள்வி ஒன்று சந்திக்கிறாங்க வந்துட்டு செங்கிரி ஒன்றை இன்னைக்கான தந்துட்டு இவங்க தந்திக்காதானே என்னது சொன் கூப்பே என்னது பல் நியோன் என்னன்னு சொன்னால் என்னது அப்போ என்ன 1980 1000க்கு சொன்னு சொல்லுவோம் சரியா 10,000க்கு மாணவர் சொல்லுவோம் சரிதானே அப்போ சொன் வந்துட்டு 90 நாங்களே அப்போ கூப்பேக் வந்துட்டு சரி பெக்குன்னு சொன்னால் 100 வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பல் சிப் சரியானே பல்லுன்னு சொன்னால் 8 சிப்புன்னு சொன்னால் 10 நியோன்னா வருடம் வந்துட்டு அடுத்தது முதலாவது மாதம் தந்திக்கிறாங்க முதலாம் மாதம்னு சொல்கிறது என்ன அதாவது 22 வரும் வந்துட்டு அடுத்தது 26வது நாள்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈசிபியூக்கில் இம்னிதா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்படியான கேள்வி வந்துட்டு உங்களுக்கு வராது கூடுதலாக வந்துட்டு ஆக்களுக்கு வாரதில்லை வந்துட்டு இப்படியான கேள்விகள் வந்துட்டு 1980வது வருடம் 1ஆம் மாதம் 26ஆம் தேதின்னு சொல்லி வாரத்தில் வந்துட்டு 4 டேட்டு மட்டும்தானே உங்களுக்கு வரும் வந்துட்டு ஆனால் அவங்களோட ஒரு ப்ராக்டிஸுக்கு ஆக வேண்டி வந்து என்ன சொல்கிறாங்க வந்துட்டு இதை வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு சரியானே அதனால் இப்படியான கேள்விகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாலேஜுக்காண்டி தான் தந்திக்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு வராது வந்துட்டு சரியா எதுக்கு நம்ம சும்மா பார்த்துக்கொள்வோம் அப்போ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பாருங்கள் வந்து நல்லா வச்சுருப்பா சொங்கு பெக் அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னன்னு சொன்னால் 1000 அப்போ சொங்கு சரியானே பெக்குன்னு சொன்னால் 100 அப்போ சொங்கு பெக் பல்சிப்னியோன் அந்த ஓடியோ இருக்க போகிறோம் பாருங்கள் அவளோட உச்சரிப்பை பார்த்துக்கொள்ளுங்க 306번 문제입니다. 306வது கேள்வி 생일이 언제입니까? பிறந்த நாள் எப்போ 1번 1980년 1월 26일입니다. வணங்கிட்டா சொங்கு பெக் பல்சிப்னியோன் எப்படி சொல்கிறாங்க சொங்கு பெக் பல்சிப்னியோன் சரியானே 1980 சரியானே வருடம்னு சொல்லிப்போட்டு அங்கே வந்துட்டு 1ஆம் மாதம் 26ஆம் தேதி
அப்போ நமக்கு முதலாவது தந்திக்கிறாங்க என்ன அதுலேயே விட வந்துட்டேனே முதலாம் மாதம் 26ஆம் தேதி. அந்த ஓடிட்டுக்கு திரும்பி போகிறேன், கேட்டு போடுங்க. 생일이 언제입니까? 1번 1980년 1980년 சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்கிறாங்க வந்துட்டு முதலாம் மாதம் 26ஆம் தேதி என்ன, அதாவது 2월 22일입니다 அப்படின்னு சொல்லுவாங்க. 1월 26일입니다. 1월 26일입니다 அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. அப்போ முதலாம் மாதம் 26ஆம் தேதி. அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ முதலாவது நம்ம கூட வந்துட்டேனே. இப்போ என்ன செய்வோம், ரெண்டாவதையும் பார்ப்போம். ரெண்டாவது விட என்ன சொல்கிறாங்கன்ட்டு 2번 1981년 1981년 சரியானே, இல்னியோன். அப்போ 1981 1981년 சரியானே. 2월 என்னது 16일입니다. 2ம் மாதம் 26ஆம் தேதியா சரியானே. 2월 16일입니다. எப்படி 2월 16일입니다. 2월 2ம் மாதம் 16ஆம் தேதி இல்லைத்தானே. அடுத்தது மூணாவது பார்ப்போம். 3번 1982년 1월 விளையாண்டா 1982년 கொஞ்சம் நீட்டி சொல்கிறாங்கண்ணே. ஈனியோன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 16일입니다. முதலாம் மாதம் 16ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4번 நாலாவது 1983년 1983년 1983 3년. அடுத்து வந்துட்டு 2월 26일입니다 அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. 2월 26일입니다. தானே 2ம் மாதம் 26ஆம் தேதி. நமக்கு முதலாவதுலேயே படம் வந்துட்டு அவள் முதலாவது கொடுத்தோம்னு சொன்னால் க்ரீன் கலர் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த பார்ப்போம் வந்துட்டு இப்படி கலண்டரை போட்டு நம்ம கேள்வி வர வந்துட்டு கலண்டரை போட்டு வந்துட்டு என்ன தரும் நம்ம கேள்வி கேட்பாங்க. வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. 3ஆம் மாதம் வந்துட்டு சொஸ்டே முதலாவது சரியானே. ஹாயுயிரே ஹாயுயில்னு சொல்கிறாங்க வந்துட்டு அப்போ செவ்வாய்க்கிழமையில் வாரது. அப்போ இருவோயில் ஓர் ஹா. அப்போ ஹாவன்னு இர்ன்னு சொன்னால் அந்த கலண்டரை பாருங்கள், கலண்டரில் பாருங்கள். இர்ன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, ஒர்ன்னு சொன்னால் திங்கக்கிழமை, ஓர் ஹாயோயில் வந்து ஹுவான்னு வாசிக்கிறல ஹாயோயில் வந்துட்டு இந்த என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 3ஆம் மாதம் வந்துட்டு 3ஆம் மாதம் இந்த கலண்டரில் வந்து 3ஆம் மாதத்தில் வர முதலாவது சொஸ்டேன்னு சொன்னால் முதலாவது, ஹாயோயில்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முயற்சிலிம்னிக்கா எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க வந்து. அப்போ இந்த கலண்டரை பார்த்தா விளங்கும். கலண்டரில் வர முதலாவது வீக் வந்துட்டு முதலாவது வார ஹாயோயில் எத்தனாவது இது வந்துட்டு வருது, 7ஆம் தேதி வருதுதானே. பாருங்கள், ஒன்று வந்துட்டு புதன்கிழமையிலே ஸ்டார்ட் பண்ணுது. 3ஆம் மாதம்ங்கிறது இந்த கலண்டரில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கலண்டரில் இதில் இந்த 3ஆம் மாதம் இன்றைக்கு தானே. இந்த 3ஆம் மாதம்ங்கிறது 3ஆம் மாதம்ங்கிற கலண்டர் தானே இது வந்துட்டு. இந்த கலண்டரில் வந்துட்டு எத்தனாவது 1ஆம் தேதி வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, புதன்கிழமையிலேருந்து சூரியயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு. அப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2 3 4ன்னு சொல்லி முடிஞ்சு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து 6ஆம் தேதி வந்துட்டு மண்டே வருதுண்ணே. அடுத்தது 7ஆம் தேதி வந்துட்டு ஹாயோயில் வருது, செவ்வாய்க்கிழமை வருது சரிண்ணே. அப்போ இவன் கேட்குறாங்க 3ஆம் மாதம் வார முதலாவது என்ன ஹாயோயில் வந்துட்டு என்ன எத்தனாவது நாளான்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் வீக் வார ஹாயோயில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு எத்தனை நாள்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் வந்துட்டு 7ஆம் தேதியிலே ஸ்டார்ட் பண்ணுதுண்ணே. அப்போ நம்ம என்ன செய்வோம் வந்துட்டு 7ஆம் தேதியை தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் வந்துட்டு. அப்போ இந்த ஓடியற்ற விளங்கித்தானே இந்த கேள்வி வந்துட்டு 1ஆம் மாதம் வார 3ஆம் மாதம் வார முதலாவது ஹாயோயில் முதலாவது செவ்வாய்க்கிழமை எத்தனாவது நாளான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதலாவது வார செவ்வாய்க்கிழமை எத்தனாம் தேதி, 7ஆம் தேதி என்ன 7ஆம் தேதி. இந்த 7ஆம் தேதியை தான் வந்துட்டு விடையாக வரும் வந்துட்டு பார்ப்போம். ஓடியொட்டக்கில் இப்படி கேள்வி உங்களுக்கு வராது. இருந்தாலும் இவங்க ஒரு முதல் கேள்வியாக தான் போட்டிருக்கிறாங்க. நம்மளோட வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லாங் ஆகிட்டு போகுதுண்ணே. ஸோ இந்த கேள்வியை பார்ப்போம் வந்துட்டு. 307번 문제입니다. 3월 셋째 화요일은 எப்படி 3월 셋째 화요일인 உச்சரிப்பை கேட்டிங்களா? இன்னொரு தடவை போடுறேன். 며칠 26일입니다.
307번 இப்போ 문제입니다. கேள்விக்கு வராங்க. 3월 셋째 화요일은 3월 셋째 화요일인. சரியானே? ஹாயுயிரின் விளங்கிட்டானே? ஹாயுயிரின் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஹாயுயில்னு சொல்லி ஹாயுயில்னு சொல்லி உச்சரிக்க மாட்டாங்க. ஹாயுயிர்னு சொல்லி உச்சரிப்பாங்க. அடுத்து மியூச்சுவல் நிக்கா முதலாவது 3ஆம் மாதம் வர முதலாவது செவ்வாய்க்கிழமை ஹாயுயில் வந்துட்டு எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 며칠입니까? 1번 7일입니다. 7ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. சிறில் இம்மிதா. அப்போ முதலாவதுலேயும் நமக்கு இடம் வந்துட்டுனே சிறில் இம்மிதா. சரியானே? 2번 14일입니다. ரெண்டாவது சிப்சாயில் இம்மிதா 14ஆம் தேதியாமா. 3번 21일입니다. 21일 இம்மிதா 21ஆம் தேதியாமா. அப்போ அதுக்கு மாறாது. 4번 28일입니다. அப்போ நாலாவது சொன்னாங்க 28일 இம்மிதா 28ஆம் தேதி. அப்போ நமக்கு முதலாவதுல எவ்வளோ வந்துட்டேனே. சாரி, இந்த கேள்வியில் வந்துட்டு சின்ன ஒரு இது உண்டனே. என்னன்னு சொன்னால் 3ஆம் மாதம் வார செஸ்டே தானே கேட்குறாங்க. செஸ்டேன்னு சொல்கிறது வந்துட்டு மூணாவது வீக் வந்துட்டு ஹாயோயில் வந்துட்டு முதலாவதுன்னு சொல்லக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்லிப்பாங்க, தொல்லைன்னு சொல்லிப்பாங்கண்ணே. தொல் ஜேன்னு சொல்லிப்பாங்க. தொல் அடுத்து தோஜே அடுத்தது செஸ்டேன்னு சொல்கிறாங்க. செஸ்டேன்னு சொன்னால் மூணாவது வீக் வார ஹாயோயில் வந்துட்டு செஸ்டே. தொல்லுன்னு சொன்னால் தான் முதலாவது. சரி, அதை நல்லா வச்சுக்கோங்க. அந்த தொல்ஜென்சின்னு சொல்லி படிச்சுக்கிறீங்க அந்த முதல் பிறந்த நாள்னு சொல்லி, அதுதான் தொல்லுன்னு சொன்னால் தான் வந்துட்டு முதலாவது. தொல் சேத் இது என்ன தூ என்று வர்றோம் ரெண்டாவது. இது வந்து சேத் என்று வந்தீங்கன்னா அப்போ செத்ஜேன்னு சொல்கிறது வந்துட்டு மூணாவது வீக் வந்துட்டு மூணாவதுல வார முதலாம் மாதம் 3ஆவது வார ஹாயோயில். 3ஆவது வார ஹாயோயில் வந்துட்டு எப்போயாம் வந்துட்டு 29 தான் இதுக்கு விட என்ன வந்துட்டு. அப்போ என்ன வரும் வந்துட்டு இல் தான் வரும். முதலாவது 7ஆவது வார என்று சொன்னால் 7ஆம் தேதி என்று சொல்லி வார என்று சொன்னால் என்ன நாந்திக்கணும், தொல்ஜெயை நாந்திக்கணும்னே. சரியானே? தொல்ஜெயை நாந்திக்கணும். அடுத்து தூஜெயை 14ஆம் தேதி வாரேன்னு சொன்னால் தூஜெயை நாந்திக்கணும் வந்துட்டு. நமக்கு இதில் கேட்டிக்கிறாங்க வந்துட்டு சொஸ்டேன்னு சொன்னால் என்ன மூணாவது. அப்போ மூணாவது வாரது என்ன இந்த கலண்டரில் வந்துட்டு 7ஆம் தேதி முதலாவது வார வீக் வந்துட்டு ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை எத்தனை 14ஆவது. மூணாவது இது வந்துட்டு 21ஆம் தேதி. நாலாவது வந்துட்டு 28ஆம் தேதி. அப்போ நம்ம கேட்டது வந்துட்டு சொஸ்டே தானே கேட்டிருக்காங்க மூணாவது. அப்போ சொஸ்டேங்கிறது என்ன வரும் வந்துட்டு 21 தானே வரும். சரி தானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் வந்துட்டு சின்ன இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஈஸான கேள்விகளை வந்துட்டு நம்ம மார்க்ஸை வந்துட்டு இழந்துடக்கூடியதாக இருக்கும் வந்துட்டு. அப்போ தொல்லைன்னு சொன்னால் தான் நொண்டு வந்துட்டு. அப்போ தொல்லைன்னு வரல தானே இங்கே வந்துட்டு சொஸ்டன் தான் வந்து. அப்போ சொஸ்டின்றது வந்துட்டு என்ன மூணாவது. அப்போ மூணாவது ஹாயோயில்னு 3ஆவது வார செவ்வாய்க்கிழமை என்ன 21. சரிதானே? மூணாவது 21ஆவது தான் இருக்கக்கூடிய வரும். சரிதானே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். விளையத்தானே இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் ஒன்றுமில்லை. அவன் கேட்டுக்கிறாங்க கேள்வி 3ஆம் மாதத்தில் 3ஆவது ஹாயோயில். மூணாவதுன்னு சொல்லக்குள்ள முதலாவது வார வீக்கில் வந்துட்டு ஹாயோயில் எத்தனாவது நாள் வருது, 7ஆவது நாள் வருது. இரண்டாவதுல வந்துட்டு இரண்டாவது வார 3ஆம் மாதத்தில் 2ஆவது வார செவ்வாய்க்கிழமை எத்தனாவது வருது, 14ஆம் தேதி வருது. 3ஆவது வார செவ்வாய்க்கிழமை எத்தனை வருது, 21ஆம் தேதி வருது. இப்போ இதைத்தான் சொல்கிறாங்க வந்துட்டு. அப்போ சொஸ்டே ஹாயோயில் வந்துட்டு. அப்போ சொஸ்டே ஹாயோயில்ங்கிறது வந்துட்டு என்ன 21ஆம் தேதி. அப்போ 21 தான் இதுக்கு விடையாக வரும். வணங்கத்தானே? அப்போ 3ஆவது தான் இதுக்கு விடை. அடுத்தது பார்ப்போம் வந்துட்டு. அடுத்தது என்ன கேட்டிக்கிறாங்க வந்துட்டு ஒன்றில் இன்று வந்துட்டு 5ஆம் மாதம் தூப்பொஞ்சேன்னு சொன்னால் 2ஆவது தூவொண்டா சொன்னால் 2 பொஞ்சேன்னா தடவை தூப்பொஞ்சே வர இருயோயில் ஞாயிற்றுக்கிழமை என்னை பற்றி கேட்குறான். ஞாயிற்றுக்கிழமை ஆகும். என்னையா வந்துட்டு இன்று வந்துட்டு அந்த கலண்டரை பாருங்கள். 5ஆம் மாதத்துக்குரிய கலண்டரை தான் தந்திக்கிறாங்க. 5ஆம் மாதம் கலண்டரில் என்ன தந்திக்கிறாங்க ஒன்றில் வந்துட்டு இன்று வந்துட்டு 5ஆம் மாதம் தூப்பொஞ்சே 2ஆவது வார 2ஆவது இருயோயில் ஞாயிற்றுக்கிழமை 2ஆவது வார ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு 13 பற்றி தான் கேட்காங்க. சரிதானே? அப்போ 2ஆவது வார என்னது இருயோயில். சரிதானே? இருயோயில் இப்படி தான் ஆகும். சரிதானே? அதுக்கு தந்துட்டு 13 தந்துட்டு 13ஆவது தந்துட்டு அங்கால சொல்கிறாங்க இன்னும். அப்போ 2ஆவது வார ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்குள்ள 6ஆம் தேதிங்கிறது முதலாவது வாரம். அது
இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 13ஆம் தேதி. 13 அதுக்கு தான் வந்து 2.j இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி. அங்கால இன்னும் சொல்கிறாங்க அந்த கேள்வியில் வந்துட்டு நேயில் நாளை வந்துட்டு முயற்சியிலும் நிற்கா. நாளைக்கு முயற்சியில்னு சொன்னால் இன்றைக்கு 13ன்னு சொன்னால் நாளைக்கு எத்தனாம் தேதி அறிக்கும்? 14ஆம் தேதி அறிக்கும். சரிண்ணே, அப்போ 14ங்கிறது தான் இதுக்கு விடையாக வரும். இந்த கேள்வி இப்படியான கேள்வி உங்களுக்கு வராது. சும்மா உங்களோட ப்ராக்டிஸுக்காக வேண்டி தான் இப்படியான கேள்விகள் கொண்டு வராங்க. சும்மா ஒரு நாலேஜுக்காக வேண்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, பார்ப்போம். ஆடியோ ட்ரெக் போடுறேன்னு பார்ப்போம். 308번 문제입니다. 오늘은 5월 두 번째 일요일입니다. எப்படியா ஒன்றில் வந்துட்டு 5ஆம் மாதம் 2ஆம் தூபஞ்சை இருக்கிற இருபது ஞாயிற்றுக்கிழமை என்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்துட்டு என்னையாம் 5ஆம் மாதம் 2வது தடவை வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். 2வது வார ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூட 1ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி. அந்த கலண்டரில் பார்த்தீங்களா? அந்த கலண்டரில் 1வது வாரது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி, 2ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி, 3ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி. அப்போ 2ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதியை தான் சொல்லி கைக்காங்க. சரிண்ணே, அடுத்து சொல்கிறாங்க அங்கால 내일은 며칠입니까? நாளை வந்துட்டு முயற்சிலிம்னிக்கா. நாளை முயற்சிலிம்னிக்கான்னு சொன்னால் என்ன? நாளை இன்றைக்கு 13ன்னு சொன்னால் நாளைக்கு எத்தனாம் தேதி ஆகும்? 14ஆம் தேதி ஆയിരിக்கும். 1번 14일입니다. என்னையா சிப்சாயில் நிம்மிதா. முதலாவதுல விடையை கொண்டு வந்துட்டாங்கண்ணே. சிப்சாயில் நிம்மிதா. அப்போ 14ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. 2வது விடையை பார்ப்போம். அது முதலாவது தான் விடையே சரி. அப்போ எத்தனாவது விடை வரும்? 14ஆம் தேதிங்கிறது தான் முதலாவதுலேயே விட வந்துட்டு 2வதையும் பார்த்துட்டு போவோம். 2வது விட என்ன சொல்கிறாங்க? 2번 15일입니다. சிப்புயிலிமிதா. சிப்புயிலுங்கிறது 15ஆம் தேதி. 3번 28일입니다. 28일입니다. 28ஆம் தேதி. 4번 29일입니다. 29일입니다. 29ஆம் தேதி. சரிதானே, அப்போ நமக்கு எத்தனை விட வரும் வந்துட்டு 14ஆம் தேதிங்கிறது தான் விடையாக வரும். சரிதானே, அப்போ விடையை பார்ப்போம். எத்தனை விட? முதலாவது விட 14ஆம் தேதி. சரிதானே, இப்படி தானே இந்த கேள்வி வந்து வரப்போகுதோ. அடுத்த கேள்வி பார்ப்போம். 309번 문제입니다. 오늘은 6월 10일입니다. 무슨 요일입니까? விளங்கிட்டவங்களோ? என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு 6ஆம் மாதம் சரியானே 10ஆம் தேதியாம். இன்று வந்துட்டுனையா ஒனில், இன்று ஒனில் என்னது யுக்வல் வந்துட்டு என்னையா வந்துட்டு யூவல் வந்துட்டு என்னையா வந்துட்டு யுக்கன்னு சொல்கிறல்ல ப்ரொனவுன்ஸில் வந்துட்டு யுக்கன்னு சொன்னால் 6, ஆனால் ஒல்லோட வந்து சேரக்குள்ளே வந்துட்டு யூவல் ஒன்று தான் வரும். அதே மாதிரி 10வது வந்துட்டு என்னது சிப்பொல்லுங்கிறதும் சீவல் ஒன்று வரும். அப்போ யூவல் சரியானே 10ஆம் தேதியாம். அப்போ இந்த கலண்டரில் பார்த்துக்கொள்ளுங்க. கலண்டரில் பாருங்கள், 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. 6ஆம் மாதத்துக்குரிய கலண்டர் தான் தீக்கிறாங்கண்ணே. 6ஆம் மாத கலண்டரில் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி எங்கே இருக்கி? இந்த அறிக்கை சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது தானே 10ஆம் தேதி. இப்போ சொல்கிறாங்க 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க என்னது? மியூச்சுயோயில் இம்னிக்கா. எத்தனாவது வீக்கெண்ட் சொல்லி கேட்குறாங்க. சரிண்ணே, எத்தனாவது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மியூச்சுவல் இம்னிக்கா, மியூச்சுயோயில் இம்னிக்கா என்ன கிழமைன்னு தானே கேட்குறேன் தமிழாலோ. என்ன கிழமை என்னது? என்ன வீக்கெண்டு சொல்லி கேட்குறது. என்ன கிழமைன்னு சொல்லி தானே கேட்குற. யோயிலுங்கிறது கிழமை. என்ன கிழமை வந்துட்டு அது யோயிலும் இப்படிதா. சரிதானே, இப்போ ஆடியோ ட்ரெக் பார்ப்போம் வந்துட்டு விளங்கிட்டு தானே. இந்த கேள்வியில் வந்துட்டு இதே கேள்வியில் உங்களுக்கு இப்படி கேட்டிருந்தா இப்போ 6ஆம் மாதம் பாரு 11ஆம் தேதி 11ஆம் தேதி இன்று வந்துட்டு 6ஆம் மாதம் 11ஆம் தேதின்னு கேட்டிருந்தா இன்றைக்கு என்ன கிழமைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி திங்கக்கிழமைன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? இன்று வந்துட்டு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. 6ஆம் மாதம் 10ஆம் தேதின்னு சொல்கிறது இந்த கலண்டரில் நம்ம எத்தனை எடுத்துக்கொள்வோம்? 6ஆம் மாதம் 10ஆம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைனே. அப்போ அந்த ஞாயிறுங்கிறத தான் மியூச்சுவலிமிக்கா. எத்தனாவது என்னன்னு சொல்கிறது? தமிழ் வரமாட்டேன்னு சொல்கிறது. என்னது கிழமை? என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. மியூச்சுவல் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கிழமைன்னு கேட்டால் என்ன வரும்? 10ஆம் தேதிங்கிறதால ஞாயிற்றுக்கிழமை வரும். 11ஆம் தேதின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வரும். 12ஆம் தேதின்னு சொன்னால் 11ஆம் தேதின்னு சொன்னால் திங்கக்கிழமை வரும். 12ஆம் தேதின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை வரும். சூயில் 13ஆம் தேதின்னு சொல்லக்குள்ள சூயில் வரும் வந்துட்டு புதன்கிழமை வரும். சரிதானே, இதுதானே இது ஒரே வித்தியாசம் வந்துட்டு. இப்போ ஓடியோ ட்ரெக்க போடுறேன்னு பார்ப்போம். 1번 일요일입니다. முதலாவது என்னையாம் இருயோயிலிமிதா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. 2번 화요일입니다. 2வது சொல்கிறாங்க ஹாயோயில் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறாங்க.
3번 수요일입니다. மூணாவது சொல்கிறாங்க சுயோயிலிமிதா, புதன்கிழமைன்னு சொல்கிறாங்க. 4번 토요일입니다. நாலாவது சொல்கிறாங்க துயோயிலிமிதா, துயல்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைனே, சாரி சனிக்கிழமைனே. இப்போ என்னன்னு சொன்னால் இதுதான் விட, சரிண்ணே. இருயோயிலுங்கிறது தான் விட வந்துட்டு விளங்கிட்டா. இருயோயில் எத்தனாவது வந்திருக்கு, முதலாவது வந்திருக்கு, சரிதானே. அடுத்த கேள்வி பார்ப்போம் வந்துட்டு. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க வந்துட்டு பார்ப்போம் வந்துட்டு ஓனில் இன்று வந்துட்டு 9ஆம் மாதம் வார சொஸ்டே, மூணாவது தூயோயில். இந்த இதில் வந்துட்டு ஓனில் வந்துட்டு 9ஆம் தேதி, இந்த கலண்டரை பாருங்கள், கலண்டரில் 9ஆம் மாதத்துக்குரிய கலண்டர் தந்திக்கிறாங்க. இதில் வந்து தந்துக்கிறாங்க சொஸ்டே, மூணாவது வார தூயோயில். துவையில் வந்துட்டு 2, 9, 16, மூணாவது வாரம் 16, மூணாவது வாரம் எத்தனாவது, 16ஆம் தேதி. என்ன மூணாவது வார தூயோயில் வந்துட்டு எத்தனாம் தேதி, 16ஆம் தேதி. இதில் வந்து கேட்குறாங்க ஒன்றில் வந்துட்டு மியோச்சில்லிம்னிக்கா, இன்றைக்கி எத்தனாம் தேதின்னு கேட்குறாங்க. அப்போ 16ஆம் தேதிங்கிறது தான் விளங்கித்தானே. ஒன்று முதலாவது வாரது இது தொழில் கேட்டு வந்தால் முதலாவது வார தூயோயில் வந்துட்டு என்ன சனிக்கிழமை வார 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன இந்த கேள்வியை விளங்கிட்டு தானே. இன்று 9ஆம் மாதம், இந்த 9ஆம் மாதத்தில் வர மூணாவது சனிக்கிழமை எத்தனாவது நாள்னு கேட்குறாங்க. முதலாவது சனிக்கிழமை 2ஆம் தேதி, 2ஆம் வார சனிக்கிழமை 9ஆம் தேதி, 3ஆம் வார சனிக்கிழமை 16ஆம் தேதி. அப்போ 16ஆம் தேதிங்கிறது தான் இதுக்குரிய வழி. ஓடிட்டுருக்கு போடுறேன்னு பார்ப்போம். 310번 문제입니다. 오늘은 9월 셋째 토요일입니다. சரி விளங்கித்தானே. என்ன கேள்வி, இந்த மாதம் வர இந்த மாதம் இன்று வந்துட்டு ஒன்றில் இன்று வந்துட்டு 9ஆம் மாதம் மூணாவது தூயோயிலாம்னு சொல்கிறாங்க. மூணாவது தூயோயில் சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. அங்கே சொல்கிறாங்க என்னையா, 오늘은 며칠입니까? ஒன்று இன்று வந்துட்டு எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி எத்தனை நாள் வந்துட்டு 16ஆவது நாள். விளங்கித்தானே. ஓடிட்டுருக்க போகிறேன், விடைய போகிறேன். 1번 9일입니다. முதலாவது கூயிலிமிதா, 9ஆவது சொல்கிறாங்க. இப்போ 2ஆவது கேட்டிருந்தால் தான் நம்ம என்னையா கூயிலில் அடிக்கலாம் வந்துட்டு. இங்கே கேட்டு 3ஆவது எழுதுகிறாங்கண்ணே, செஸ்டே கேட்டிக்கிறாங்க. அப்போ 16ஆவது. 2번 16일입니다. 2வது சிம்யூகிலிமிதா, 16ஆவது. அப்போ அதான் விட வரும் சிம்யூகில். 3번 23일입니다. 3ஆவதுனே ஈசிப்சமிலிமிதா, 23ஆவது. 23ஆவது 4ஆவது கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் என்னது ஈசிப்சமிலிமிதா கொடுத்திக்கலாம் வந்துட்டு. 4번 30일입니다. அண்ணே 4ஆவது சொல்கிறாங்க வந்து சம்சிபில் 30ஆம் தேதின்னு சொல்கிறாங்கண்ணே, 30ஆம் தேதின்னு சொல்கிறாங்க 4ஆவது. அப்போ இதில் விட வந்துட்டு என்ன வந்துடும் நமக்கு 16ஆம் தேதிங்கிறது தான் விட வரும் வந்துட்டு. அப்போ விடையை பார்ப்போம். எத்தனை, 2ஆவது விட, சரி தானே. விளங்கித்தானே. இதான் இப்படியான கேள்விகள் தான் நமக்கு வரப்போகுது. எனிவே வந்துட்டு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு 5 மார்க்ஸ் டார்கெட் பண்ணி தான் வந்துட்டு இப்படியான ஆடியோ கேள்வி வந்துட்டு இப்படியான இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு தயாரிச்சுட்டு வர வந்துட்டு இப்படியான கேள்விகள் பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்துட்டு மார்க்ஸ் எடுத்துகிட்டு போய் தரலாம். எனிவே யோரப்பன் கம்சாஹமிதா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.